உண்ணாவிரதத்தை இயக்குனர் திரு சந்திரசேகர் தொடங்கி வைத்தார். அப்போது நடிகர் விஜய் தமிழர்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றார். என் நெஞ்சில் கூடியிருக்கும் என் அன்பான ரசிகர்கள், என் பிரியமானவர்கள், எல்லாத்துக்கும் முன்னாடி காலையிலிருந்து நீங்கள் எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்த என்னுடைய திரையுலக நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், வந்த அத்தனை பெரியோர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சதை நினச்சி பார்க்கும்போது, இலங்கையில் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கூல் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பேப்பரில் படிக்க ஆரம்பித்தோம். இப்போ கடந்த இந்த 2 மாதமாக பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ், வர ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது பிரச்சனை இல்லாத நாடே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாமே வந்து யுத்தம் அப்படின்ற ஒரு போர் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சால்வ் ஆகி போச்சு. ஆனால் கடந்த 25 வருஷமாக சகோதரர் சகோதரிகளாக பழகிட்டு இருந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்து அதோடுதான் ஓடி வர்ற அளவுக்கு ஒரு நாட்டில் பிரச்சனைனா அது இலங்கை மட்டும்தான். நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன், நம்ம ஊரில் மேலே ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு பறந்து போச்சுன்னா நம்ம ஊர் சின்ன பசங்க ஓடி போய் சந்தோஷமாக அதை பார்ப்பாங்க, கையாட்டுவாங்க, டாட்டா காட்டுவாங்க. இன்னும் நான் பார்த்துட்ருக்கேன் அதை. ஆனால் இலங்கையில் ஒரு ஃப்ளைட்டு மேலே போச்சுன்னா வீட்டில் இருக்கிற பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்க பயந்து பதுங்கி ஒரு குழிக்குள்ளே போய் உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. எல்லா தமிழர்களும் அவங்களுடைய உணர்வை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நிச்சயமாக போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். அங்கே இருக்கிற தமிழர்களுடைய படுகொலை நிறுத்தம்.